வணக்கம் நண்பா, இது நம்ம பிகேட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கார்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் பார்த்தீங்கன்னா NSDL அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதனால நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கும் பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ரெண்டுக்குமே ஒரே தான், பட் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் வரும். அதை இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணேன். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது ப்ரைவேட் லிமிட்டெடில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன். நான் வந்து இண்டிவிஜுவல், மோஸ்ட்லி இண்டிவிஜுவலே இது பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஸ்ரீன்னு கொடுங்க. சமஸ்கிருதத்தில் அப்படி தான். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், உங்களுடைய நேமில் வந்து லாஸ்ட் நேம் வரும்ல, உங்கள் அப்பா பேரோ இல்லை உங்கள் பேரோட லாஸ்ட் ஆதார் நம்பரில் எது இருக்கோ அந்த இதை நீங்கள் கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என் பேரை கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான் நான் ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுத்துக்கும். ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். அப்புறம் மிடில் நேம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படி கேட்க மாட்டாங்க, அப்படியே கொடுக்கணுன்னு அவசியம்லாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, நான் பார்த்திங்கன்னா என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்தப்பறம் மொபைல் நம்பர் கேட்கும். கரெக்டான உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்க அந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுங்க. ஏன்னா அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து இஷ்யூ ஆகிருக்கு, பேன் கார்டு வந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெதர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் அப்படி கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பர் இருக்குங்கள, நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனால உங்கள் பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் உங்கள் பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. பை சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோட் என்டர் பண்ணுறேங்க. நான் வந்து வெரிஃபிகேஷன் கோட் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க. இப்படி தான் லோடிங் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் இஷ்யூ ஆகிருக்கு. இந்த டோக்கன் நம்பரை வந்து உங்கள் இமெயில் எனக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் இப்போ இந்த டோக்கன் நம்பரை கொடுத்து திரும்பவும் உங்களை இது பண்ணலாம், அப்ளிகேஷனை வந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்டினியூ கொடுத்தேன், லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து EKYC பண்ணுறீங்களா இல்லை சப்மிட்டட் ஸ்கேன், அதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்களா, இல்லைன்னா ஃபிசிக்கல், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நீங்கள் லெட்டரை வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா EKYC தான் பெட்டருங்க. ஏன்னா நமக்கு அந்தளவு அலைச்சல் தேவையில்லை, அந்தளவு நம்ம ஒன்றும் எடுக்கணுன்னு ஒரு அவசியமும் இல்லைங்க. அதனால் நான் வந்து EKYC கொடுக்குறேன். EKYC மோஸ்ட்லி கொடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வேணுமா இல்லை ஒன்லி வந்து என்ன சொல்கிறது பேன் கார்டு வேண்டாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். வேணும்னு சொன்னால் ₹106 கொடுக்கணும். பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டில் இருக்க லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் அதை என்டர் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ வேணுமா இல்லை நீங்களாகவே ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். நான் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பரே இது பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் நேரம் கொடுத்த இது டேட்டா பேஸ் எல்லாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டர், அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயிலை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் தான் கிளிக் பண்ணணும், ஏன்னா அது அப்படியே செலக்டட் ஆப்ஷனில் தான் இருக்கும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய கார்டில் வந்து உங்கள் ஃபாதர் நேம் வேணுமா, இல்லை மதர் நேம் வேணுமா, இல்லை உங்கள் கார்டியன் நேம் வேணுமா, அல்லது உங்கள் யார் பேர் வேணுமோ அதை நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எதுக்கும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் ஆதார் கார்டில் இருக்க அதே அட்ரஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். அதனால் நம்ம அதில் ஒரு சேஞ்சஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஆதார் கார்டு வச்சு பண்ணுறதுனால நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா ஆதார் கார்டில் கரெக்டான அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இகேவிசி கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து கேட்பாங்க. இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அதில் செக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்டிருப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் பர்த்து எல்லாத்துக்குமே நான் ஆதார் கார்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் அதில் காப்பி ஆஃப் பேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெக்ளரேஷன் அப்படின்னா உங்களுடைய நேம் நான் தான் இதை அப்ளை பண்ணுறேன், அதாவது நான் யார் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் ஃபுல் நேமை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது ஒரு சிஇசி அந்த மாதிரி சென்டரில் பண்ணிங்களான்னு கேட்கும். இதில் நானே பண்ணுறேன் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ரூஃபு 2 டாக்குமெண்ட் சொல்லி என்டர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறேன், அதனால் நான் சென்னை கொடுத்துருக்கேன். இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸுக்கு வந்துடும். பேமெண்ட் ப்ராசஸுக்கு வரும் முன்னாடி இந்த ஒரு ப்ராசஸ் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஆதார் கார்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டு இருக்குங்களா 8 நம்பர், அந்த 8 நம்பரையும் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஆதார் கார்டு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறம் கீழே வாங்க. இதிலலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் ஆதார் கார்டில் இருக்க அதே நேம் வந்து இதில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நம்பரை கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க செக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் எல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து திரும்ப பேக் போய் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் அந்த ஆர்டர் நேரமாக கொடுத்த அந்த இதை தான் இதாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து ஒரு 5 ரூபா வந்து பிடிப்பாங்க. எல்லாம் சேர்த்து தான் 106 ரூபா. பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டிஜிட்டல் சைன்இன் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேறு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் நீங்கள் வந்து என்ன பேமெண்ட் பண்ணுறீங்க, பேடிஎம் மூலம் பே பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் பேமெண்ட் ஃபார் பில் டாஸ்க் அதை வச்சு பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அதை வச்சு பே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரூபா, விஷா, ரூபே, விஷா அந்த மாதிரி கார்டில் மாஸ்டர் கார்டு அதில் எல்லாம் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். அதனால் பார்த்தீங்கன்னா இதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன சார்ஜுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. 5 ரூபா வந்து சைன்இன் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பிசிக்கல் அதெல்லாம் நமக்கு இதில் 6 ரூபா வந்து அதுக்கு ஷோ பண்ணுவேன். ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு இதாகும்.
அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு கொடுத்துக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லி ஒன்று ஷோ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை ஆகி உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலன்னு சொன்னால் இதை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்டு அப்ளை பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் மஸ்ட்டு காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன்னு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறீங்களா இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, பேடிஎம் கூட இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை கொடுத்து ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பா, நீங்கள் அந்த பேமெண்ட் கொடுத்தப்புறம் வந்து ஆதார் ரீசைனிங் வந்து நான் வந்து அக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள் ஆதார் கார்டு வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்லாம் வரும். பார்த்தீங்கன்னா அது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் அதற்கான ஆப்ஷன் அங்கே இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் அது ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னு சொன்னால் அது வந்து ப்ராடக்ட், அதனால் சேஃப்டி காரணமாக அதெல்லாம் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ-சைன் கேட்கும். நீங்கள் அதை அப்ரூவல் கொடுத்து உங்கள் அதாவது நீங்கள் கொடுத்த வந்து ஆதார் கார்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் அத்தனிகேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை அத்தனிகேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் விர்ச்சுவல் ஐடி கார்டு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஆதார் நம்பரே கொடுங்க. ஆதார் நம்பரை கொடுத்தா திரும்பவும் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா. என்னால் ஏன்னு சொன்னால் அது வந்து பண்ண முடியலை, சேஃப்டி காரணமாக அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்பதில் நான் உங்கள் MS.